ஃப்ரெண்டுன்னு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் என் கூடவே இருந்து என் கூடவே போட்டி என்ன ஆல்மோஸ்ட் கவுத்துட்டான் சார். சார் அவனுக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம்? நான் என்னைக்குமே அவனை போட்டியா நினைச்சதில்ல. நாங்க 2 பேரும் உன்னதான் சார் சேர்ந்து படிச்சோம். சார் அவன் ஜெயிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த வழி ரொம்பவே தப்பு சார். அந்த பொண்ணு பாருங்க சார், ஒரு செல்போனை வச்சு அந்த பொண்ணை ஆட்டி படைக்கிறான் சார். கொடுமை சார். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட அவன் எப்படி சார் ரொமான்ஸ் பண்ணுவான்? என் அக்கா முன்னாடி என்ன ஃபூல் ஆக்கிட்டான். நான் மலேசியா போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள மொத்தமா நாசம் பண்ணிட்டான் சார். சார் என் லைஃப் என் கையில தானே சார் இருக்கணும், ஆனா அது அவன் கைக்கு போயிடுச்சு சார். இதோ அவனை முதல்ல பாருங்க. மலேசியா போனதுல இருந்து உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டு ஒரே டார்ச்சர். அவனே என்னென்னமோ நினைச்சுக்கிட்டான். இதெல்லாம் ரொம்ப மோசம் சார். என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் கூடவே இருந்து இவங்க ப்ரீ பிளானா பண்ணுவான்னு நினைக்கல சார் அந்த பாபி. ஷாக்கிங்கா இருக்கு சார். இந்த கிட்னாப் கேஸ், போலீஸ், ஃபோன் கால். ஐயோ, நான் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல உங்ககிட்ட மாட்டலனா, நான் இங்க வராம இருந்திருந்தா, உங்க முன்னாடி நிக்காம போயிருந்தா, என் நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு சார். சார் நீங்க எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்குற விதத்தை பார்த்து எனக்கும் வழிகாட்டணும்னு ஒரு சின்ன ஆசை வந்துருக்கு சார். கோபால். எஸ் சார். நீ உடனே அந்த பாபியை பத்தி ஃபுல் என்கொயரி பண்ணு. எஸ் சார். இப்போ அவன் ரொம்ப ஃபேமஸ் சார். இப்போ அந்த கிரிக்கெட் பெட்டிங்ஸ் அதுதான் பண்ணுவான் சார். கிரிக்கெட் பெட்டிங்கா? அப்ப என்னோட பேட்டிங் எப்படி இருக்கும்னு அவனுக்கு நான் காமிக்கிறேன். விளையாட்டுல தப்பு பண்ணா ஏமாத்துறான்னு சொல்லுவாங்க, ஆனா ஏமாத்துறவனை அவன் வழியிலேயே போய் ஆப்பு வைக்கணும். கவலைப்படாத, அது உன்னால கண்டிப்பா முடியும். ஞாபகம் வச்சுக்கோ, நீ இன்னும் இந்த ஆட்டத்துல தான் இருக்க. ஓகே சார். இங்க பார், இந்த கிட்னாப் கேஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ சார். நீ லவ் பண்ண பொண்ணு கிட்ட போய் உன் லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ண பாரு. என் தங்கச்சி தாலியவே இருக்கிறியா? Once I step out, history starts. இந்த அப்பாவி மக்களுக்கு அரசியல்வாதிங்க பண்ற சூழ்ச்சி எதுவுமே தெரியல. ஆனா பஞ்ச் டயலாக்ல பவரா சொன்ன கப்புன்னு பாத்தீங்க. வர்றவன் அத்தனை பேரும் அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்னு போய் சத்தியம் தான் பண்ணுவானுங்க. அப்புறம் காணாம போயிடுவானுங்க. அப்பா இப்பவாது யோசிங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அதுல இருக்கிற கிக்கு என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. I don't know. I couldn't help it. It just happened. நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்? உண்மை என்னன்னு தெரியாம பைத்தியக்காரத்தனமா முடிவெடுக்காத. Shut up. எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாரு, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? வேற என்ன பண்ணட்டும்? வாட்ஸ்அப்ல எனக்கு ஹாய் ஹலோ சொல்லிட்டு அங்க வேற ஒருத்தி ஹக் பண்ணிட்டு இருப்பியா? சரி, நாய் கடிச்சா நம்ம திரும்ப கடிப்போமா? சொல்லு. வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணு. ஓஹோ, இதான் விஷயமா? சரி, வா உன் அக்கா கிட்ட போய் பேசலாம். அக்கா வா உட்காரு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எதுவும் சொல்லாத. நான் எல்லாத்தையும் கண்ணால பாத்துட்டேன். இந்தாடா அப்பா அம்மா நம்ம கொடுத்துட்டு போன ப்ராப்பர்ட்டிஸ். இதுல எனக்கு ஒத்த பைசா கூட வேண்டாம். நான் எங்கேயாவது தனியா போயிடலான்னு இருக்கேன். அக்கா ஆமாண்டா, நீ ரொம்ப பொறுப்பா வளர்ந்துருப்பேன்னு பார்த்தேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஹனிமூன் போயிட்டு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. இல்ல எப்படிரா, உனக்கு தான் ஏற்கனவே பொண்ணு பார்த்தாச்சுல, அப்புறம் வேற ஒருத்தி கூட சுத்துற. இதெல்லாம் என்ன?
வீட்டுக்கு போலீஸ் வர்றது இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அது இல்லக்கா, அது என்ன நடந்துச்சுன்னா போதும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். கண்ணில் பாக்குறதெல்லாம் என்னைக்கு உண்மைன்னு ஆயிடாது மேடம். உங்க தம்பி அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டான். அப்பட பார்த்ததெல்லாம் அதெல்லாம் போய் இவனோட ஃப்ரெண்டு பாபி ஆடின ஆட்டம். இந்த ஜெனரேஷனே அப்படிதான். 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு அவங்களுக்கு அவங்களே குழிய தோண்டிக்கிறானுங்க. பெட்டர் ஆப்ஷன், பெட்டர் ஆப்ஷன், பெட்டர் ஆப்ஷன்னு அதுக்காக எதை வேணாலும் செய்ய ரெடியா இருக்காங்க. அந்த பாபியும் அந்த மாதிரி தான். பார்க்க நல்லவு மாதிரி நடிச்சு பின்னாடியே குழிய பறிச்சிட்டான். பணத்துக்காக பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்றது, அப்புறம் கிரிக்கெட் பெட்டிங் வேற. இப்ப அவனோட கண்ணு அந்த பொண்ணு ஸ்பிரிகா மேல இருக்கு. அந்த பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? டேய் நீ இங்க மோட அக்கவுண்ட் வச்சிருக்க? டேய் உனக்கு எப்படா மேரேஜ்? மேட்ச் 2 மணிக்கு மேட்ச் 2 மணிக்கு தான் சார். நீங்க பாக்க ஆன்சர் இருக்கீங்க. நீங்க மேட்ச்க்கு வரீங்களா இல்ல மேரேஜ்க்கு வரீங்களா? சான்ஸே இல்ல, மேட்ச்சுக்கு தான். போங்க உட்காருங்க. மேட்ச் ராத்திரி 2 மணிக்கு நடக்கும். உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். ஓகே, என்னோட பிளெஸிங்ஸ் உனக்கு எப்பவும் இருக்கும். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஏய் சார பாத்துக்கோ. நீ இப்போ என் விளையாட்டை மட்டும் பாரு. Another full house சார் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. here at Chinaswamy. டேய் சொல்லுங்க சார். ஒரு சில பேர் என்ன விளையாட வேணாம், பெட்டு கட்ட வேணாம்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேர் அப்படிதான் சார் இருப்பாங்க. நாம என்ன சார் பண்ண முடியும்? சார் எனக்காக இந்த ஒரு கேம் மட்டும் பார்க்கலாம் சார். நீங்க 4 சொன்னா 4 போவோம், 6 சொன்னா 6 போவோம் சார். டேய் என்ன விபூதி அடிக்க பாக்குறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். காசு இல்லாதனால ஜெனரேட்டர் டவுன் ஆயிடுச்சு. மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. சார் ஒரே ஒரு கேம் ஆடுங்க சார். The sun is peeping through. டேய் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோட முடிச்சுக்கலாமா? ஐயோ போதும், இது போதும் சார் எனக்கு. சார் என் ஃபுட்டுக்கும் பெட்டுக்கும் இனி பிரச்சனையே இல்லை சார். சார் இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? We are in Bengaluru. Another full house. சார் புரிஞ்சு போச்சு. இந்த லுக்கு கண்டிப்பா 4 தான் போவோம். So first, as Sunil Gavaskar said, it was 2. ஐயோ 4 சார். பாததியே 4 போதே.